So even if Namakkal wins, மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு சுந்தரிடமிருந்து அதாவது இவங்களை வந்து மிக சிறப்பாக அறையோடு எகிருமாறு பந்தை வீசினார் சுந்தர். எகிரி வந்த பந்தை சிறப்பாக தட்டிவிட்டு ஒரு ரன்னை பெற்றார் கணேஷ் மாஸ்டர் அவர்கள். 6 ஓவர் முடிவில் the good shot straight to the boundary. It's a 4 more runs for team Namakkal. Both the teams are trying hard to win the match. ஈவினிங் ஒரு மேட்ச் இருக்கு, இதுக்கு அடுத்தது. Another good ball from Motilal. It's a wide. 1 more run to team Namakkal. Another good ball. The batsmen are kept in a pressure. Another good ball from Motilal. Another good ball. At the end of 7 overs. கூடுதலாக ரன் அவுட். ஆறுதலாக ரன் அவுட் செய்தார். ராஜதுரை. மிக சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ராஜதுரை அவர்கள் பாயிண்ட் என்ற இடத்தில் இருந்து அருள்குமார். மிக சிறப்பாக எரியப்பட்ட பந்து மட்டையாளரின் மட்டையில் படாமல் விக்கெட் கீப்பரின் கைகளில் சென்று சேர்ந்தது. ரன் எதுவுமில்லை. அகல பந்து நாமக்கல் அணிக்கு ஒரு ஓட்டம் கூடுதலாக.
அருமையான தடுப்பாட்டம். அருள்குமார் மேலும் ஒரு ரன்னுக்கு வாய்ப்பு உள்ளது. எடுப்பார்களா? இல்லை. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்பது போல மட்டையாளர்கள் ஒரு ரன்னோடு நிறுத்திவிட்டார்கள். சுந்தர் கணேஷ்குமார் அவர்களுக்கு அருமையான பவுன்சரை வீசியுள்ளார் சுந்தர். ஒரு ரன்னை பெற்றார்கள், கூடுதலாக ஒரு ரன். ஆக மொத்தம் 2 ரன்கள் நாமக்கல் அணிக்கு. ஓடி எடுத்த ஒரு ரன், ஓடாமல் கிடைத்த ஒரு ரன், மொத்தம் 2 ரன்கள். நிறைய போகுது பாருங்க. ஆமாம் சார்.